வணக்கம். கொங்கன் சித்தர் மருத்துவத்திலேருந்து டாக்டர் போஸ். நம்ம ஊர்ல சளி பிடிச்சிச்சு, ஜலதோஷம்லாம் வந்துருச்சு, மூக்கடைச்சிருச்சுன்னா ஆவி பிடிக்கிறது ரொம்ப காலமா நம்ம பயன்படுத்திட்டு வர ஒரு மெத்தட். இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துவோம்? நொச்சி இலை பயன்படுத்துவோம், உப்பு தண்ணி பயன்படுத்துவோம், முருங்கைக்கீரை பயன்படுத்துவோம். இது மாதிரி நிறைய பயன்படுத்துவோம். ஏன் இப்போ வந்துட்டு விக்ஸை கூட எடுத்து போட்டு ஆவி பிடிக்கிறாங்க. இது மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நல்ல ஆவி பிடிக்கிற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னன்னா, திப்பிலி, மஞ்சள், ஓமம், மிளகு இந்த 4ஐயும் சம அளவு எடுத்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நல்ல டப்பாவில் காற்று போகாதவொன்னு நல்லா மூடி வச்சுக்கணும். ஆவி பிடிக்கும் பொழுது நல்ல சூடு தண்ணி வச்சு இதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா போர்வையை நல்லா போற்றி காற்று வெளில போகாத அளவுக்கு ஆவி பிடிக்கணும். இப்படி ஆவி பிடிச்சோன்னா என்ன ஆகும்? நம்ம முகத்தில் வந்துட்டு நல்ல வேர்வை வந்துருச்சு, அப்பா நல்ல வேர்வை வந்துருச்சு, ஜுரம்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். உண்மையிலே ஆவி பிடிக்கிறதோட நோக்கம் முகத்துலேருந்து வேர்வை வர்றது கிடையாது. ஆவி பிடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆவி வந்துட்டு நம்ம ரெஸ்பிரேட்டரி பாத்வே உள்ள போகும். நம்ம சுவாச மண்டலத்துக்குள்ள போயிட்டு ஒரு இங்க முகத்துல வந்துட்டு சிறு சிறு துளைகள் இருக்கும். சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 8 துளைகள் இருக்கும். இந்த துளைகள்ல நம்ம ஜலதோஷம் பிடிக்கும் பொழுது சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துளைகள்ல வெறும் காற்று தான் இருக்கும். அது இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடத்துல தண்ணி போய் கோத்துக்கிறது, அதுதான் ஜலதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த தசைகள் வந்துட்டு சிறிய அளவு தடிச்சு இருக்கும், தண்ணி கோத்து இருக்கும், இது மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆவி பிடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது போயிட்டு அது வழியால டிராவல் ஆகும் பொழுது அந்த இன்ஃப்ளமேஷன் சரியாகி நமக்கு மூக்கடைச்சிட்டு இருக்கிறது, ஜலதோஷம் இருக்கிறது சரியாகும். அது மட்டும் இல்லாம நுரையீரலுக்கு இந்த ஆவி போகும் பொழுது ஏதாச்சும் பாக்டீரியா, வைரஸ் அதனால தொற்று உண்டாயிருந்துச்சு, ஜலதோஷம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதை கொல்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் ஆவி பிடிக்கணும். அதனால இனிமே ஆவி பிடிக்கும் பொழுது மூக்கு வழியால அந்த மூலிகை காற்றை வந்துட்டு நல்லா உள்ள இழுத்து வெளிவிடுற மாதிரி ஆவி பிடிச்சிக்கணும். இந்த ஆவி பிடிக்கிற முறையை எத்தனை தடவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 தடவையிலேருந்து அதிகபட்சம் 4 தடவை ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். தேங்க்யூ.